தமிழ்நாட்டுல தேர்தல் எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. 5 மாநிலங்களுக்கு இப்ப தேர்தல் நடக்க போகுது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம். இந்த 5 மாநிலத்துக்கான தேர்தல் நடக்க போகுது. அதுலயும் தமிழ்நாடு ஏன் இவ்வளவு ப்ரீசியஸா பாக்குறோம் அப்படின்னா, திமுக 2வது முறையா ஆட்சிக்கு வருமா அப்படிங்கிறது. பக்கத்துல கேரளாவும் ஏற்கனவே 2 முறை ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்ப 3வது முறை ஆட்சிக்கு வருவாங்களான்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. மேற்கு வங்கம் அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி இருக்கிறாங்க. அங்க ஒரு கட்சி இருக்கு, மம்தா பானர்ஜி. அவங்க திரும்ப ஆட்சிக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல மே 10ஆம் தேதியோடைய திமுக ஆட்சி முடியுது. அன்னைக்கு அதோட திமுக ஆட்சி முடியுது. அதன் பிறகு புதிய ஆட்சி வந்தே ஆகணும். அதனால அதுக்கான தேர்தல் நடத்துறதுக்கான ஏற்பாடு மும்முரமா தேர்தல் ஆணையம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எஸ்ஐஆர் பணிகள்லாம் முடிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 97 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறாங்க. அதன் பிறகு மறு விண்ணப்பம் செய்யறதுக்கு காலம் இன்னையோட முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இறுதி வாக்காளர் பட்டியல் வர 17ஆம் தேதி வெளியிட போறாங்க. அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டுட்டாங்கன்னா அதுல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வர சட்டமன்ற தேர்தல்ல வாக்களிக்க முடியும். வேற யாரும் வாக்களிக்க முடியாது. இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப வேகமா தேர்தல் பணிகள் விறுவிறுப்பா நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கான முன்னோட்டமா இப்போ தேர்தல் ஆணையர் பானு பிரகாஷ் நாளைக்கு தமிழகம் வரப்போறாரு, சென்னை வரப்போறாரு. அவருடைய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பட்நாயக் அவங்க பேச போறாங்க. இவங்க எல்லாருமே பேசிட்டு அதன் பிறகு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய பிரதிநிதிகள் கூடயும் ஆலோசனை நடத்துவாங்க. இப்படி அடுத்தடுத்த நடவடிக்கைகள்லாம் ஒன் பை ஒன்னா போகும். இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் தேர்தல் தேதிய அறிவிப்பாங்க. இந்த மாதம் பிப்ரவரி மாதம் இறுதியில அல்லது மார்ச் மாசம் தொடக்கத்துல தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுலயும் தேர்தல் தேதி எப்போ அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்விக்கு தான் ஒரு சில டெல்லி வட்டாரங்கள்ல இருந்து தகவல் எல்லாம் சொல்றாங்க. ஏப்ரல் மாசம் 2வது வாரத்துல, அதிலும் குறிப்பா ஏப்ரல் 13ஆம் தேதி தமிழகத்துக்கு தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏப்ரல் மாசம் 2வது வாரத்துல தேர்தல் நடக்கும். ஒவ்வொரு மாநிலத்திலும் கிட்டத்தட்ட 5 மாநிலத்திலும் பல கட்டங்கள தேர்தல் நடக்க போகுது. அதுல 2வது கட்டமா தமிழ்நாட்டுல ஏப்ரல் 13ஆம் தேதி தேர்தல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.